சேர்ல இருக்கிறவங்க எழுந்து நின்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த பரிசுத்த நாளாகி இந்த ஓய்வு நாளில தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்யும்படியாக எல்லாரும் கண்களை வானத்துக்கு நிறைய எடுப்போமா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவாதி தேவனுக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு வாயை தருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். தேவன் இந்த ஆராதனை முழு பெறப்படுத்த நடத்தும்படியா வருகிற மக்களை துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியா பாஷமா செபிங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு அப்படி ஆசீர்வதிப்பார். கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. உட்காருங்க. இந்த ஆராதனைக்கு முதல் பாடலாக இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர் அப்படின்ற பாடலை நம்ம சேர்ந்து கரங்களை உற்சாகமா தட்டி தேவன் நாம் மகிமைக்கு என்று பாடுவோமா. சேர்ந்து கரங்களை தட்டி இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், 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 என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். சேர்ந்து பாடும். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். மனுஷனை பார்க்கிலும் இயேசு பெரியவர், பிரபுக்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர், மனுஷனை பார்க்கிலும் இயேசு பெரியவர், பிரபுக்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர், செல்வங்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர், செல்வங்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர், பட்டம் பதவி பார்க்கிலும் இயேசு பெரியவர், பட்டம் பதவி பார்க்கிலும் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் 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 இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர். வாயை திறந்து அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அதிசயங்கள் செய்திடும் இயேசு பெரியவர், அற்புதங்கள் செய்திடும் இயேசு பெரியவர், அதிசயங்கள் செய்திடும் இயேசு பெரியவர், அற்புதங்கள் செய்திடும் இயேசு பெரியவர், நம்பினோரை வாழ வைக்கும் இயேசு பெரியவர், நம்பினோரை வாழ வைக்கும் இயேசு பெரியவர், நம்பிக்கை நங்கூரம் இயேசு பெரியவர், நம்பிக்கை நங்கூரம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் 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 இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரிய, அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா. இரண்டாவது பாடலாக உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே அப்படின்ற பாடலை நம்ம சேர்ந்து கரங்களை உற்சாகமா தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று பாடலாமா. சேர்ந்து கரங்களை தட்டி உனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே
சொல்லுவோமா? என்னேசுரென்றும் பெரியவர், எனக்குள்ளே இருக்கின்ற என்னேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் மான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் மான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. எனக்குள்ளே இருக்கின்ற கரங்களை தட்டி நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் முன்னில் குறைவானதோ. நம்பிக்கையில்லா நிறைவானதோ, விசுவாசம் முன்னில் குறைவானதோ. அற்புதத்துக்குள் இருக்கின்றார், அதிசயம் செய்வார் கலங்காதே. அதிசயம் செய்வார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற என் நேசர் என்றும் பெரியவரே. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் மான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் மான பெரிய காரியங்கள் செய்திடுவார். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும். சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ. வல்லவர் உனக்குள் இருக்கின்றார், பலக்கரம் தாங்குவார் கலங்காதே. பலக்கரம் தாங்குவார் கலங்காதே. எனக்குள்ளே சென்று இருக்கின்ற என் தேவன் என்றும் பெரியவரே. எனக்குள்ளே இருக்கின்ற என் நேசர் என்றும் பெரியவரே. நான் எட்டாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள். சேர்ந்து பாடுவோமா? நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான, விசுவாசத்தோட நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நான் அறியாதது என் தேவன் செய்வார். எட்டாததும் மான பெரிய காரியங்கள் செய்திடுவார். கடைசியா நான் அறியாதது பெரிய காரியங்கள் என் வாழ்க்கையில இம்மட்டும் நடத்தின தேவன் காரியங்கள். இந்த பாடல் பகுதி மூலமாய் தேவன் நம்மளோடு கூட ஏற்பட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படி எழுந்து நிற்போம். ஒரு சங்கீத பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். நம்ம மத்தியிலுக்குதான அருமையான சிஸ்டர் பிரியா விகாஷ் அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 5ஆம் சங்கீதம். மாறி மாறி வாசிப்போம். சத்தத்தை உயர்த்தி வாசிப்போம். சங்கீதம் 5. கர்த்தாவே
கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தையே கவனியும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாக்கி காத்திருப்பேன். வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலைநிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கின்றீர். நானே உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்ததிக்கு நேராக பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது. அவர்கள் தொண்டைகள் திறக்கப்பட்ட பிரதேச குழிகளின் தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகின்றார்கள். உம்மை நம்புகின்றவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்த நாளும் கம்பீரம்பாறு இருப்பார்கள். நீங்கள் அவர்களை காப்பாற்றுவீர்கள். உம்முடைய நாமத்தை நேசிக்கின்றவர்கள் உம்மேல் களி கூர்வாராக. ஆமென். Thank you sister. யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் 11ஆம் வசனத்தையும் 12ஆம் வசனத்தையும் நிறுத்தி நிதானமே வாசிப்போமா? உம்மை கர்த்தாவே கர்த்தர் தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகளை தேவன் அபதமா ஆசீர்வதிக்கும்படியா ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படி நம்ம நேரடியாக தேவ செய்திக்கு நிறைய கடந்து செல்வோம். நம்ம திருக்கு தான் பாஸ்டர் தேவ செய்தியில கொடுப்பாங்க. அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவன் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் எங்களை கொண்டு உங்களோடு பேசும்படியாக தேவன் கொடுத்த வார்த்தைகளை இந்த நாளில் பகிர்ந்து கொள்ள போகிறோம். சந்தோஷமாக வந்திருக்கிறவங்களா கரங்களை வைத்து அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவன் தாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதம் மாற்றி தருவீராக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் என்ன செய்யணும்? மகிழ்ந்து களி கூறணும். நிறைய பேருக்கு ஏதாவது தடைகள் வந்துடும். அதுக்காக தான் தேவ சமூகத்தில் அதிகமாக தேவனுடைய பிள்ளைங்க ஆராதனைக்கு குடும்பமாக போய் சேவிக்கணும், குடும்பமாக தேவனை போய் ஆராதிக்கணும், முழுமனதாய் போய் தேவனை தேடணும். முதலாவது போய் தேவ சமூகத்தில் எல்லாவற்றையும் நிறைவாய் ஆராதிக்கணும், சந்தோஷமாக துதிக்கணும், நன்றி செலுத்தணும். இப்படி ஒரு மகிழ்ச்சியோடு தேவ சமூகத்தில் ஓடி வரணும். இந்த நாளுக்குரிய காரியங்களை தேவனுடைய வார்த்தைகளை தேவன் எங்களை கொண்டு உங்களோடு பேசும்படியாக தேவன் கொடுத்த வார்த்தைகளை பார்க்கலாம். பெரியவர் எப்படி அவர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யணும்னா ஒரு ஆண்டவர் ஒரு கண்டிஷன்லாம் கொடுப்பார் இல்லையா? ஆண்டவர் இப்படி இருந்தால் தான் இப்படி செய்வேன். ஆண்டவர் யோவேல சொல்லப்பட்டிருக்கு. யோவேல் 2:21 தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களி கூறு. எப்படி? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை எடுங்க. சங்கீதம் 9. மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, வாசிங். நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய இரட்சிப்பினால் களி கூறும்படிக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? சீயோன் வாசல் ஆலயத்துக்குள்ள எல்லாவற்றிலும் தூக்கி எடுத்து என்னை காப்பாற்றினீரே. ரட்சிப்பில் களி கூறும். எனக்கு ரட்சிப்பு, மனம் திரும்புதல் விரும்புகிறவங்களுக்கு, ஆலயத்தை நேசிக்கிறவர்களுக்கு, இவ எல்லாவற்றிலும் விடுதலை கொடுத்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு இவங்க தான் களி கூறுவாங்க. அதிலே 13:5 பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 13:5 நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். இருதயம் களி கூறுதா? தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிப்பில் என் இருதயம் களி கூறணும். பலவிதமான டென்ஷன், பயம், தேவையில்லை இவைகளுக்காகவே போகிறது. ஆண்டருக்குள்ள களி கூறுதல் இல்லை, சந்தோஷம் இல்லை. அதனால தான் பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்ய மாட்டேன்றார், செய்ய முடியல. அவருக்குள்ளே காத்திருந்தா தானே, அவர் சமூகத்தில் வந்து நல்லா ஆராதிச்சா தானே, அவருடைய பிள்ளைகளாக இருந்து களி கூறுறவர்களுக்கு தான் அந்த ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார்.
தேவன் நம் வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் பாருங்க பண்டிகை வருது இல்லையா? இந்த வருஷம் முடிவுக்குள்ளே எல்லா பிரச்சனையும் ஒழியணும் ஆண்டவரே. புதிய ஆண்டுக்குள்ளே போகும்போது புதிய காரியங்களை பெரிய காரியங்களை வாழ்க்கையில் செய்யணும் ஆண்டவரே. அப்படி பொறுத்துனையோட ஒரு தீர்மானத்தோடு எதிர்பார்த்து வாங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வல்லவருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்புள்ள களி கூறுதல், மனம் திரும்பணும். இன்னும் இடத்துல இன்னும் அநேக குற்றங்கள் குறைகள் மீறுதல் இருக்குது, பாவம் இருக்குது, கீழ்ப்படியாத குணங்கள் இருக்குது, மந்த புத்தி இருக்குது, அசரத்தனம் இருக்குது, சோர்வினாவி இருக்குது, அவிஸ்வாசம் இருக்குது. தேவனை அதிகமாக துதிக்க முடியல, ஜெபிக்க முடியல, வேதத்தை நேசிக்க முடியல, இப்படி ஆராதனைகளை அவ்வளோவா கலந்து கொள்ள முடியல. துதிக்கிறவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளே ரட்சிப்பின் சந்தோஷம். அதே சங்கீதம் 5:11 நம்புகிறவர்களுக்கு, அவர் நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு, வாசிங்க. உம்மை நம்புகிறவர் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. எப்படி இருக்கு? நம்புகிறவர்கள், நாமத்தை நேசிக்கிறவர்கள். அவர் நாம நமக்கு தரிக்கப்பட்டிருக்கு, நேசிக்கிறது கிடையாது. என்னாலும் கெம்பீரிக்கிற சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி தேவனுடைய பிள்ளைகளே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த களி கூறுதல் சந்தோஷம் இல்லை. பல விதமாக சோதனை, சோர்வு, துக்கம், அவிஸ்வாசம் இதெல்லாம் கொடுத்து ஆண்டவர் விட்டு அந்த களி கூறுதலை கெடுத்துருவான். சந்தோஷமே இருக்காது. தேவ சமூகத்தில் களி கூற முடியாது. நம்புகிறவர்கள், நம்பிக்கை இல்லை தேவன் மேலே, அவ்வளவா நம்பிக்கை இல்லை. என்னாலும் கெம்பீரித்து நாமத்தை, அவர் நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கு. தேவனுடைய பிள்ளைகளே எவ்வளோக்கெவ்வளோ அதிகமாக தேவ சமூகத்தில் காத்திருந்தீங்கன்னா இந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். அப்பொழுதுதான் மகிழ்ந்து களி கூற முடியும். அப்பொழுதுதான் தடையெல்லாம் நீக்கி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 16:11 அதிலே சங்கீதம். தேவ சமூகத்தில் நித்திய பேரின்பம், நித்திய மகிழ்ச்சி. இதனுடைய ஆசீர்வாதமே பெரிய காரியங்களை செய்யணும்னா மகிழ்ச்சி இருக்கணும். தேவ சமூகத்தில் சந்தோஷமா தேடணும், முழு மனதாய் தேடணும், பாடி தேவனை ஆராதிக்கணும், களி கூர்ந்து மகிழணும். பல விதமான சோதனையில் கண்ணியில் சிக்கி கொள்ளக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே அசதி எந்த மட்டும் அசதியாக இருப்பீர்கள். தேவனுடைய பிள்ளைகளே தேவன் சமூகத்தில் களி கூர்றது கிடையாது. அவரை நம்புகிறவர்கள், அவர் நாமத்தை நேசிக்கிறவர்கள், ரட்சிப்பை விரும்புகிறவர்கள். ஏசாயால சொல்லப்பட்டிருக்கு. அதே சங்கீதம் 4:7 பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றின் காலத்திலும் என் இருதயம் கர்த்தருக்குள்ள சந்தோஷம், தானியம் திராட்சம் பெருகி இருக்க காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம் அதிக சந்தோஷம் இருதயத்துக்கு முடியுமா? இது யாராலையும் தர பணத்தினால முடியாது. நீ கோடி கோடியா பணம் இருந்தா கூட, என்னதான் உறவினர் தாங்கினா கூட, இந்த மகிழ்ச்சி இருந்தாதான், களி கூர்ந்தாதான் அவரால் உண்டாகிற சந்தோஷமா. அப்பொழுதுதான் நீங்கள் பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்ய முடியும். எப்படிலாம் ஆண்டவர் சமூகத்தில் களி கூற கத்துக்கணும், வாஞ்சியா தேடணும். ஏசாயா 12:6 வாசிங்க. ஏசாயா 12:6. சீயோனில் வாசமாயிருக்கிறவர்களே, நீங்கள் சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். எப்படி? இங்க வந்தா அச்சப்படுறது, துதிக்கிறது கிடையாது, ஸ்தோத்திரம் பண்றது கிடையாது, கை தட்டுறது கிடையாது, ஆராதிக்கிறது கிடையாது, கண்ணை மூடுறது கிடையாது, சந்தோஷம் மகிழ்ச்சி ஆராதிக்கிறது. ஆண்டவரே என்னை நல்லவராய் வள சுகபத்திரமா வைத்திருக்கிறீரே, என்னை இவ்வளவா ஆசீர்வதித்திருக்கிறீரே, என்னை பெருக செய்திருக்கிறீரே, என்னை பாதுகாத்தீரே. எப்படி? சந்தோஷம். சத்தமிட்டு கம்பீரி. இங்கே பக்கத்தில் பார்க்காதீங்க, நல்ல களி கூர்ந்து பாருங்க. ஆண்டவர் உங்களை நிரப்ப தேவனாக இருக்கிறார். சத்தமிட்டு கம்பீரி, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இங்கே துதிக்கிறது கிடையாது, நல்ல மகிழ்ந்து சந்தோஷமாக துதிச்சு பாருங்க. தடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாறும். மகிழ்ந்து களி கூர்ந்தாதான் கர்த்தர் பெரிய காரியங்கள். சத்தமிட்டு கம்பீரி. சீயோன் குமார்த்தியே, மீட்கப்பட்டவர்களே, சபை பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகளே, அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க, எல்லாம் சத்தியத்தை தெரிஞ்ச பிள்ளைங்க, கர்த்தர் சமூகத்தில் மகிழ்ந்து கெம்பீரித்து சந்தோஷமா அங்கே ஏதாவது சிந்திச்சுட்டு இருக்குது. தேவாதி ராஜாதி ராஜாவை ஆராதிக்கிறோமே, மகிழ்ந்து களிகூறுன்ற அந்த சந்தோஷம் இல்லை தேவனுடைய பிள்ளைகளுக்கு. பல விதமான பாரங்கள், துக்கங்கள், கவலைகளை நம்மளை ஆண்டரை துதிக்க கூடாதபடிக்கு பண்ணிடும். அந்த களிகூறுதல் இருதயத்தில் இருக்காது. அதிலே 3 வாசிங்க. அதே ஏசாயா 12:3 வாசிங்க. எப்படி? ஊற்று, நமக்குள்ள ஊற்றுகிற ஊற்று, மகிழ்ச்சியோடே
சந்தோஷமாய் ஆண்டவர் அவனிடம் கலிகூறச் செய்கிறார்மா. யாராலும் கொடுக்க முடியாத அந்த சந்தோஷம், ரட்சிப்பின் ஊற்று தேவன் தந்தாரா இல்லையா? சமாரிய ஸ்திரிக்கு என்ன சொல்றாரு? நான் கொடுக்குற தண்ணீரோ அவன் உள்ளத்துல ஊறுகிற ஜீவ ஊற்று. வாசிங்க ஏசாயா 4:14 வாசிங்க. என்ன ஊற்றுன்னு சொல்லப்பட்டிருக்கு? உலக தண்ணீரை சொல்ல வரல, நான் கொடுக்குற அவனுக்கு தண்ணீரோ அவன் உள்ள. வாசிங்க அந்த வசந்த வாசிங்க 4:14. யோவான் 4:14. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். எப்படி ஊறுகிற ஊற்று? ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்று. அது தாகம் எடுக்காத ஊற்று, தேவனால் உண்டாகிற ஊற்று, சந்தோஷத்தை கொடுக்கிற ஊற்று. தேவனுடைய பிள்ளையிலே அது எப்படிலாம் தேவ சமூகத்தில் நம்புகிறவருக்கு, அவர் நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு, அவர் ரட்சிப்பை விரும்புகிறவர்களுக்கு தான் இந்த ஊற்று இருக்கும். ஜீவகாலமாய் ஊறுகிற ஊற்று. அது சந்தோஷத்தை கொடுக்க. என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன நமக்கு ரொம்ப எழும்பினாலும், யார் கைவிட்டாலும், யார் தூஷித்தாலும், யார் நேசிக்கலனாலும், அது தேவனால் உண்டு பண்ணுகிற, தேவனால் தருகிற சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவகாலமாய் ஊறுகிற ஊற்று. அது என்ன தெரியுமா? சங்கீதம் அதிலே யோவான்ல 7:38 பார்த்தீங்கன்னா, விசுவாசிக்கிறவங்களா, விசுவாசத்து வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு, வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களுக்கு. வாசிங்க யோவான். தேவ வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஓடுதா? விசுவாசிக்கிறவங்கள உங்கள் உள்ளத்துக்குள்ள ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். யாரும் தேற்றணும்னு அவசியம் கிடையாது. எதை குறித்து நீங்கள் கலங்க மாட்டீங்க. விசுவாசிக்கிறோம், வார்த்தையை விசுவாசிக்கிறோம், தேவனை விசுவாசிக்கிறோம், தேவனை நம்புகிறோம், தேவனை நேசிக்கிறோம். அந்த களி கூறுதல் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அதிக சந்தோஷத்தை கர்த்தர் கொடுப்பார். அதனால தான் எரேமியாவில் 15:16 பார்த்தீங்கன்னா, நம்முடைய வார்த்தையை உட்கொண்டேன், அது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது. வார்த்தையை சந்தோஷமாக நேசிக்கிறது கிடையாது, வார்த்தையை விசுவாசிக்கிறது கிடையாது, கேட்டு விட்டுறது, அது போய் ஆராயறது கிடையாது. அது நான் ஆண்டவரே எனக்கு இன்னும் பேசினீரே, என்னை தேற்றினீரே, என்னை உயிர்ப்பித்தீரே, எனக்காக ஆண்டவர் பேசினீரே. ஒரு வார்த்தையை கொடுத்து, ஆண்டவர் இந்த வார்த்தை கொடுத்துருக்கு, எப்படி பேசுறது, எப்படி அலங்கரிது, என்ன செய்யறது ஆண்டவரே, நாங்கள் அதிகமாக காத்திருப்போம். ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பேசணுமோ தேவனுடைய அவர் வார்த்தையை சந்தோஷமாக உட்கொண்டேன். வாசிங்க. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? உட்கொண்டே. அது இருதயத்துக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. தேவனுடைய பிள்ளைகளே ஜாக்கிரதையாக இருக்கணும். சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, டென்ஷன்னா அவர் வார்த்தைக்குள்ளே அவரை நம்புறதில்லை, அவர் நாமத்தை நேசிக்கிறதில்லை, ரட்சிப்பை விரும்புகிறதில்லை. இந்த ரட்சிப்பு இந்த ஆண்டோடைய வசனம் தான் தாகம் சொல்லப்பட்டிருக்கு. தாகம் இருக்கணும். ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய பிள்ளைகளே, வறட்சியான காலம் வராது நமக்கு. ஆண்டோடைய பிள்ளைகளே, அவர் வார்த்தையினால உண்டாகிற சந்தோஷம், அவர் சமூகத்தில் உண்டாகிற சந்தோஷம், மனம் திரும்பலுக்கான உண்டாகின ஊற்று நமக்குள்ள ஊறுகிறதா. அதனால தான் நீதிமொழிகள் 4:23 பார்த்தீங்கன்னா, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். வார்த்தையை நமக்குள்ள நிரம்பிக்கொள்ளணும், காத்துக்கொள்ளணும், அதன்படி நடக்கணும். ஏன்னா அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுமா. இப்படி தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தையை இருதயத்தில் காத்துக்கொள்ளணும், விட்டுவிடக்கூடாது. அதன்படி நடக்க நம்ம ஒப்பு கொடுக்கணும். கேட்கிற மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவளாயும் இருங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 4:23 எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். என்ன சொல்லப்பட்டிருக்கு? எப்படி தேவனுடைய அனாவசியமாய் தேவனுடைய வார்த்தைகளை உள்ளக்குள்ள வச்சு, எவ்வளோ அதிசயமான அந்த வார்த்தையில் அவ்வளோ வல்லம் இருக்கு, ஜீவன் இருக்கு. நேசிக்கிறது கிடையாது, விசுவாசிக்கிறது கிடையாது. அதனால தான் ஜீவ ஊற்றா இந்த களி கூறுதல் இருதயத்தில் இல்லை, மகிழ்ச்சி கிடையாது. அதனால தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியல. எதுலையோ மகிழ்கிறோம் இல்லையா தேவனுடைய பிள்ளையிலே. அதனால தான் கர்த்தருடைய பிள்ளைங்க வளர முடியல, விசுவாசத்தில் வளர முடியல, பரிசுத்தத்தை விசுவாசிக்கிறது கிடையாது. யோவான் 15:11 பார்த்தீங்கன்னா, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கு
அவரால் உண்டாகிற இது சந்தோஷமா? பணத்தினாலேயோ, மற்றவங்க தாய் தந்தையோ, கணவர் மனைவியோ, பிள்ளைகளையோ, ஃப்ரெண்ட்ஸுங்களையோ இந்த சந்தோஷத்தை சொல்லல. எங்களுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கு, அது நிறைவாயிருக்கும்படிக்கு. வாசிங்க. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஆமென். இது அசதியா இருந்தா, நீங்க தேவ சமூகத்தை அசட்டை பண்ணா, சபை கூடுவதில் விட்டு விட்டீங்கன்னா, ஏதாவது சத்துரு நுழைஞ்சி உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்களுக்கு மகிழ்ச்சியை கெடுத்து போட்டுருவான், சமாதானத்தை கெடுத்துருவான், ஐக்கியத்தை கெடுத்துருவான். ஏற்கனவே எவ்வளோ தொல்லையிலிருந்து கர்த்தர் உங்களை காப்பாற்றினா, தேவ சமூகத்தில் வந்து கலிகூற முடியல. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்தின் கடைசி மாதங்கள் வரப்போகிறோம். அதுக்குள்ளே சரியானபடி தேவனுடைய ஒரு தீர்மானத்தோடு, ஒரு எதிர்பார்ப்போடு ஆண்டவர் சமூகத்தில் வாங்க. கர்த்தர் ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே புதிய காரியங்களை செய்வார். ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய சந்தோஷம் ஒருவன் இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவரால் உண்டாகிற சந்தோஷத்தில் நிரம்பிக்கோங்க. அவர் நம்புகிறவர்கள், அவர் நாமத்தை நேசிக்கிறவர்கள், ரட்சிப்பை விரும்புகிறவர்கள், வார்த்தை அவர் சமூகத்தை காத்திருக்கிறவர்களுக்கு தான் இந்த மகிழ்ச்சி. சத்தமிட்டு கம்பீரி மகிழ்ந்து கலிகூறணும். தேவ சமூகத்தில் வந்தா நல்லா ஆராதிக்கணும். கர்த்தர் நிரப்புவார். புதிய கிருபையால், புதிய பலத்தில், புதிய ஆசீர்வாதத்தில் நிரப்பி அனுப்புவார். இருதயத்தை ஊற்றி நல்லா ஆராதிக்கணும் இங்கே தேவ சமூகத்தில் வரும்போது. அப்போதான் கர்த்தர் மகிழ்ந்து களி கூறுவது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை 2 நாளாகமும் சில சம்பவங்களை அப்படி இவங்கெல்லாம் துதிச்சதுனால தான் கர்த்தர் அற்புதம் செய்தார். துதிக்க அவ்வளோ வல்லம் இருக்கு. ஆண்டவர் ஆராதிக்கிற அவர் வல்லம் இருக்கு. தடைகள் நீங்கும், பிரச்சனைகள் நீங்கும். நமக்கு ரொமான சத்துரு காரியங்களை வெட்கப்படும்படி செய்வார். நமக்கு ரொமான காரியங்களை எல்லாவற்றையும் முறியடிப்பார். 2 நாளாகவும் 20 வாசிக்கிறோம். 3, 4, 5 வாசிங்க. யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்களை கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆலயத்தில் கூடி உபவாசித்து சபையார் எல்லாரும் செபித்தார்கள். பயப்படும் போது, பிரச்சனைகள் வரும்போது அதிகமாக தேவ சமூகத்தில் உபவாசித்து செபித்து அவ்வளோ வல்லம் இருக்கு. நமக்கு ரொம்ப காரியங்கள் நமக்கே தெரியாது. சத்துரு எழுமோ, பொறாமை, எரிச்சல், ஆவிகள், நமக்கு ரோமான தடை பண்ணுற ஆவிகள் எல்லாமே இருக்கும். இதுக்கு என்ன தெரியுமா செய்யணும்? உபவாசித்து செபித்தார்கள். எல்லாரும் ஆலயத்தில் கூடி செபித்தார்கள். அதில் 20, 21 வாசிங்க. ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தரை நம்புங்கள். நம்பிக்கையோட எழும்பும்போது ஆண்டவர் செய்வார், அற்புதம் செய்வார், எனக்காக அவர் செய்வார். அப்படி நம்பிக்கையோட கஷ்டங்கள் மத்தியில், நெருக்கத்தில் மத்தியில், பிரச்சனைகள் மத்தியில் தேவனை துதித்தார்களாம். பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் துதி செய்ய தொடங்கின போதே ஒருவருக்கு வெட்டும்படி, முறியடிக்கும்படி, சத்ருவை எல்லா காரியத்தையும் தோக்கும்படி கர்த்தர் செய்வாருங்க. அந்த துதிக்கு தேவனை மகிழ்ந்து களி கூறுதல அவ்வளோ ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதில் 22 வாசிங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர்மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எவ்வளவு அருமையான தேவன்! நல்லா துதிக்க கத்துக்கணும் தேவனுடைய பிள்ளைங்க. ஆனா துதிக்க தான் முடியாது. பல விதமான காரியங்கள் மகிழ உள்ளத்திலிருந்து மகிழ்ச்சி வராது. வசனம் இல்லையே, தேவ சமூகத்தை காத்திருக்கிறது இல்லையே, இந்த ரட்சிப்பை விரும்பலையே, கலிகூறுதல், கம்பீரத்து மகிழ்றது இல்லைன்னா பெரிய காரியங்களை செய்ய முடியாது. துதிக்க இருதயத்தில் முடியாது நிறைய பேருக்கு. அது தேவனால் உண்டாகிற சந்தோஷம். என் சந்தோஷம் நிலைத்திருக்கணும், இந்த ரட்சிப்பின் சந்தோஷம். தேவனுடைய பிள்ளைகளை அதை விரும்பினாதாம களி கூறுதல். இருதயம் நம்புகிறவர்கள், நாமத்தை நேசிக்கிறவர்கள் களி கூறுவார்கள், கம்பீரித்து களி கூறுவார்கள். அப்பொழுது அந்த தேவநாம் அதிலே 30 வாசிங்க. அதிலே 30. இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாராமல் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜபாரம்
அமெரிக்கையாய் இருந்தது. நமக்கு மட்டும் இல்ல, சுற்றி இருக்கிறவர்களுக்கு மத்தியிலும், நமக்கு ரொம்ப எழும்பவர்கள் மத்தியிலும், சத்துருக்கள் மத்தியிலும் கர்த்தர் தேவன் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்ம தலையை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் பாடகரை நிறுத்தி பாடி துதி செய்ய தொடங்கின போதே, துதிக்கு அவ்வளவு வல்லம் இருக்கு. இங்க வந்தா துதிக்கிறது கிடையாது, இங்கோ சிந்தனையா நல்ல தேவ சமூகத்தில் ராஜாதி ராஜாவே விடுதலையோடு இங்கேதாம்மா நீங்க நல்லா ஆராதிக்க முடியும். உங்களை நிரப்புகள் வெறுமையாக ஒப்பு கொடுத்து தேவனை துதிச்சு பாருங்க. கர்த்தர் எவ்வளவு ஆண்டவர் அற்புதம் செய்ய தேவனா வல்லவராக இருக்கிறார். அதே யோசுவால சொல்லப்பட்டிருக்கு, எரிகோ கோட்டை இல்லையா, தடையான காரியங்கள், பிரச்சனையான காரியங்கள், எந்த ஒரு காரியங்களும் வாய்க்காம போகிறது, தடையாக இருக்கிற காரியங்களுக்கு துதி செலுத்தணும். மறுபடியும் இந்த காரியங்களை சொல்றேன். யோசுவால சொல்லப்பட்டிருக்கு 6:1 6ஆம் அதிகாரம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்து ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. நிறைய காரியங்கள் தடை வருதுன்னு நாம தான் அதிகமாக தேவசமத்தை தேடுறதுல, காத்திருக்கிறதுல, விசுவாசிக்கிறதுல, நேசிக்கிறதுல, களி கூறுதல் இல்லை, பயம் இல்லை, உணர்வு இல்லை, கீழ்ப்படுதல் இல்லை. தடை வருதுன்னா தடையான காரியங்கள் நாம தான். தேவனுக்குள்ள களி கூறுதல் இல்லை, கம்பீரித்து சந்தோஷமாகி மகிழ்ந்து களி கூறுறது கிடையாது, தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது கிடையாது, அந்த சந்தோஷம் நிறைவா இருக்காது. நான் அதெல்லாம் கர்த்தர் பாருங்க, என்ன வேலையில எந்த நடக்கும்னு சொல்ல முடியாது. தேவனுடைய பிள்ளைகளை அந்த களி கூறுதல் இல்லாதனால தான் எரிகோ கோட்டை தடையா இருக்கு. அதுக்கு என்ன செய்தாங்கம்மா? 12 வாசிங்க. அதுல 12. யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான், ஆசாரியர்கள் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடிக்கிற 7 ஆசாரியர்களும் எக்காங்களை ஊதிக்கொண்டு கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். யுத்த சனத்தானவர்கள் அவர்களுக்கு முன்னாலே நடந்தார்கள். பின் தண்டோவனின் எக்காலம் ஊதப்படுகையில் கர்த்தரின் பெட்டிக்கு பின் சென்றது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆரவாரத்தோடு எக்காலத்தோடு இவ்வளோ பிரச்சனை இருக்கு, தடை இருக்கு. இவங்க ஏன் துதிச்சார்கள்? எப்படி துதிச்சாங்க? இஸ்ரேல் ஜனங்கள் செங்கடல் வந்துச்சு, என்ன பண்ணிட்டாங்க? முறுமுறுத்தாங்களா இல்லையா? மடிஞ்சு போகிறதுக்கா? இப்படி ஆயிடுமோ? இப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. கவலைப்படுறது, கலங்கிறது, தேவையில்லாத பிரச்சனை நினச்சே கவலைப்படுறது. ராஜாதி ராஜாவை பிள்ளையாச்சே, கர்த்தர் இதெல்லாம் மாற்றுவார், இதெல்லாம் தடையெல்லாம் நீக்குவார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உயர்த்துவார்னு விசுவாசம் கிடையாது. அவருக்குள்ள களி கூறுதல் இல்லை, அவர் வார்த்தை மேல நம்பிக்கை இல்லை, சந்தோஷம் இல்லை. இவங்க பாருங்க துதித்தார்கள். பாருங்க 7 நாள் எப்படி இருக்கும் பாருங்க. எரிகோ சுத்தி வந்து ஆராதிச்சுட்டே துதிச்சுட்டே இருக்காங்களே கர்த்தருடைய பிள்ளைகளை. கர்த்தர் அற்புதம் செய்கிற தேவனா இருக்கிறார். அதிலே 14 வாசிங்க. 2ஆம் நாளிலும் பட்டணத்தை ஒரு தரம் சுற்றி வந்து பாளையத்துக்கு திரும்பினார்கள். இந்தபடி 6 நாளும் செய்தார்கள். 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெல்லும்பொழுது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். எப்படி சொல்லப்பட்டிருக்கு? தேவனுடைய பிள்ளை எவ்வளவு கஷ்டங்கள் மத்தியில, சூழ்நிலை மத்தியில, அடைக்கப்பட்ட நேரத்துல தடைகளை நீக்குகிறவர் தேவன் முன்பாக செல்வார்மா. துதிக்க அவ்வளவு வல்லமையா. மற்றவங்களை பார்க்க கூடாது, இவங்க வரல அவங்க வரல. உனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா நீங்க துதித்து தான் ஆகணும். உங்க குடும்பம் பாதுகாக்கப்படணும், நீங்க செழிப்பா இருக்கணும், உங்க பிரச்சனை ஒழியணும், உங்க வருமானங்கள் பாதுகாக்கப்படணும், தேவையில்லாத கஷ்டம் நஷ்டம் வரக்கூடாது, சத்துரு தொல்லைக்கு இடம் கொடுக்க கூடாது. தடையெல்லாம் நீங்க ஆராதிக்கணும், நீங்க ஜெபிக்கணும், தேவ சமூகத்தை தேடணும். நிறைய பேர் விட்டு விடுறீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் அற்புதங்களை செய்வார். காலை வெளில பாருங்க, இங்கே ஒரு கடை திறப்பு விழாக்கு காலையில் இங்கே 4 மணிக்கெல்லாம் கிளம்பி போய் ஒரு கடை திறக்கிறாங்கன்றதுக்காக நாங்கள் போய் கடையை திறந்து, இத்தனைக்கும் அவர் குடிகாரரு, அந்த அம்மா பிள்ளைங்க மட்டும்தான் வர்றாங்க. வந்து நின்று ஒரு இந்து மனுஷன் நின்று ஒரு கடையை ஓப்பன் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு ஆராதனைக்கு போகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறா, கனம் பண்ணுறாங்க, தேவனை தேடுறாங்க. அந்த மகன் ஆண்டோட பிள்ளைகளே ரொம்ப நாளடைவில் பாருங்க ரொம்ப பின்மாற்றமாக தான் இருக்குது. அதிலிருந்து அந்த உற்சாகம் கிடையாது, வாஞ்சம் கிடையாது. வருஷம் முடிவில் வருகிறீங்க, ஜாக்கிரதையா இருங்க தேவனுடைய பிள்ளைகளே. உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்படும், தடைகள் நீங்கணும், உங்கள் கையின் கிரிகள் ஆசீர்வதிக்கப்படணும்னா அதிகமாக துதி ரொம்ப முக்கியம் தேவனுடைய பிள்ளைகளே. 20 வாசிங்க. அதிலே எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில்
அலகம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டணத்தில் இருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணினார்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? எல்லாமே ஆண்டவர் இடித்தாரா இல்லையா? எப்படியாப்பட்ட பிரச்சனையா இருக்கட்டுமா, எவ்வளவு ஒரு தடைகள் இருக்கட்டும், நமக்கு எந்த காரியங்களா இருக்கட்டும், சொந்து போயிடாதீங்க. அதனாலதான் மகிழ்ந்து களி கூறணும். அவருக்குள்ள மகிழ்ந்து கம்பீரித்து சத்தமிட்டு களி கூர்ந்தாதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாமே எல்லா சூழ்நிலையும் நம்ம அடைக்கப்பட்டிருக்கும். ஒரு பிரச்சனை எங்களுக்கு எவ்வளோ அங்கலாய்த்து நாங்களாம் செபிக்கிறோம் தேவ சமூகத்தில். தேவன் நல்லவர், அழைத்தவர் உண்மையுள்ளவர், ஆசீர்வதிக்கிற தேவன் நிச்சயமாக செய்வார். எனக்கு கொடுத்த பெரிய கிஃப்டே அதான், தேவன் கொடுத்த கிருபை. எவ்வளவு சூழ்நிலை இருந்தாலும், எப்படியாப்பட்ட உடம்பே சரியில்லைனாலும் தேவசமத்தில் நல்லா துதிக்கிற கிருபை எனக்கு கொடுப்பார். தேவசமத்தில் போய் நல்லா ஆராதிச்சிருவார். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3 முறைக்கு அதிகமாகவே துதிச்சுக்கிட்டே இருப்பேன். அதிகமாக அது எனக்கு கொடுத்த பேலன்ஸ், சந்தோஷம். கர்த்தருடைய பிள்ளைகளை துதியினால தான் எல்லா தடைகளும் நீங்கும். தேவன் தாமே இந்த காரியங்களை தடையெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? துதி செய்யணும். அப்பதான் ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர்களுக்கு செய்தார். அதே 1 சாமுவேல் 17 பார்க்கிறோம் இல்லையா, கோலியத்தை குறித்து. இந்த சம்பவங்களும் அதிகமாக தெரியும். வீரனாயிருந்து அவங்கள எல்லாரும் பயந்தார்கள். தாவீதை கொண்டு ஒரு கல்லை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்யலையா? அவரு நாமத்துக்கு, தேவனுடைய நாமத்துக்கு பயந்தார். மனுஷனுக்கு பயப்படல, அவன் வீரனுக்கு பயப்படல, எதை குறித்து அவன் பயப்படல, தேவ நாமத்துக்கு பயந்ததுனால தான் கர்த்தர் அவர் தாவீதை உயர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 சாமுவேல் 17:45 வாசிங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாக சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். தேவன் எவ்வளவு அருமையான. தாவீது அவ்வளவா பாடி துதித்து ஆராதிக்கிற, அந்தி சந்தி மத்தியான வேலைகளும் தேவனை துதிக்கிறவர், தேவ சமூகத்தை அதிகமாக நேசிக்கிறவர், அதிகமாக ஒப்பு கொடுக்கிறவர், தேவனை அதிகமாக ஆராதிக்கிறவர், உண்மையாய் தேடுகிறவர். தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு ஒரு அருமையான. தாவீது ஒரு கல்லை கொண்டு கோலியாத்தை வீழ்த்தினாரா இல்லையா? தேவன் ஒரு சாதாரண காரியம் அவருடைய வாழ்க்கையில். தேவன் நம்ம மனுஷன் நம்பி இருப்போம், மனுஷன் நோக்கி இருப்போம், மனுஷன் தான் நேசிப்பு பிரியப்படுத்த வாழ்ந்திருப்போம். ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில் அவர் நாமத்துக்கு அவர் பயந்ததுனால தான் 26 அதிலே பாசித்தீங்கன்னா, ஜீவன தேவனுடைய நாமத்தை நிந்தித்தானே. ஆண்டு நம்ம நிந்திக்கப்படக்கூடாது, தூஷிக்கப்படக்கூடாது. நம்மளால தேவனுடைய பிள்ளைகளே நிந்திக்கிறதுக்கு இவன் யார்? தேவனுடைய பிள்ளை ஜாக்கிரதையா இருக்க கர்த்தர் உயர்த்தினார். அதே 2 சாமுவேல்ல 22:1-36, 22:1 பார்த்தீங்கன்னா, எல்லா சத்துருக்களிலிருந்து என்னை விலக்கி காத்த தேவனை துதிப்பேன். அந்த அதிகாரம் ஃபுல்லாவே தாவீது அதிகமாக துதிச்சிருப்பார். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. இதெல்லாம் பொறாமை எரிச்சல். ஒரு வளர்ச்சி இருக்கும்போது மற்றவங்களுக்கு பொறாமை எரிச்சல் வரும். ஒரு வளரும் போது, கர்த்தருக்குள்ள வளரும் போதோ, நம்ம ஆசீர்வாதமாக இருக்கும் போதோ, நமக்குள்ளே பெருமை மேட்டி மேலே வரக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது, நன்றி மறந்துடக்கூடாது, தேவ சமூகத்தை விட்டு அசதியா இருக்கக்கூடாது. அவர் நன்றியா தேவனுடைய பிள்ளையை ஆராதிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே வாசிங்க 2 சாமுவேல் 22:1. கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின. எப்படி பாடுறாரு? பாடி சந்தோஷமா மகிழ்ந்து களி கூறணும். எவ்வளவு அதிசயம் செய்த தேவனை துதிக்கிறது கிடையாது. அதிலே 36 வாசிங்க. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவன். அது கேடகமா? ரட்சிப்பின் கேடகம். துதிக்கிறவங்க நமக்கு கேடயமா ஆண்டவர் பாதுகாப்பு கொடுப்பார். தேவையில்லாத கஷ்டங்கள் நஷ்டங்களை போய் சீக்கிக்க மாட்டீங்க, எழுந்துட மாட்டீங்க. நம்மளை சத்துரு தொட முடியாது. குடும்பத்துல மகிழ்ந்து களி கூறுறவங்க, தேவனுடைய பிள்ளைங்க, தேவ சமூகத்தை நேசிக்கிறவங்க, நம்புகிறவர்கள், அவர் நாமத்தை நேசி உயர்த்துகிறவர்கள், இவங்க தான் கம்பீரத்து களி கூர்ந்தாதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பாருங்க, எதுவுமே அணுகாது. தாவீது அப்படிலாம் கர்த்தர் ஆண்டவர் உயர்த்தினார். பாருங்க, ஸ்தோத்திரம். அருமையான பிள்ளைகளே, ரட்சிப்பின் கேடயம், நமக்கு கேடயமாய் பாதுகாப்பாய் கர்த்தர் இருப்பார். ஒண்ணுமே உங்களை அணுகாதுன்னு தேவன். உனக்கு உருவமான உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்னு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் கலங்கிறது, அவிசுவாசப்படுறது, பயப்படுறது, முறுமுறுக்கிறது, ஆண்டவர் அசட்டை பண்றது, எப்படி பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய முடியும்? நம்ம மூலமா எந்த காரியங்களை செய்ய
முடியாதபடியா அசதியா இருந்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளே அதே வாசிக்கலாம். 1 சாமுவேல் 26-25 பார்த்தீங்கன்னா சவுல் ராஜா சொல்றார் தாவீதை பார்த்து, அவர் கொல்லும்படி வரும்போது, பொறாமை எரிச்சல் நாள் வரும்போது, தாவீதே நீ பெரிய காரியங்களை செய்வார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்றார் அதே சவுல் ராஜா. 1 சாமுவேல் 26-25 வாசிங்க. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், என்ன சொல்லப்பட்டிருக்கு? மேல் மேலும் பலப்படுவாய். சத்ருவாய் எழும்புறவங்க, நமக்கு விரோதமான காரியங்கள் கர்த்தர் நம்மோடு இருந்து பார்த்து அவங்க ஆச்சரியப்படுவாங்க. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நீ இன்னும் பெரியவன் ஆவாய். யார் சொல்றது? சவுல் ராஜாவே சொல்றார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம மற்றவங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதமா இருக்குன்னா அதிகமா துதிக்கணும், அதிகமா நீங்க மகிழ்ந்து களிகூறணும், கெம்பீரித்து களிகூறணும், தேவ சமூகத்தை நேசிக்கணும். அப்படி இருந்தாதான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு ஜெயமான காரியங்கள், உங்களை எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் உங்களை உயர்த்தணும்னா ஒரு கருத்தில் தேவனுடைய சமூகத்தில் அதிகமாய் ஆராதனை செய்யணும், அதிகமாக கம்பீரித்து களி கூறணும். என்னாலும் சந்தோஷம் இருக்கும், இருதயம் மகிழ்ந்து களி கூறும். அதனால தான் சந்தோஷிக்க முடியல. அவர் வார்த்தையினால உண்டாகிற சந்தோஷம் இல்லை, வார்த்தையை நேசிக்கிறது கிடையாது, உணர்வு இல்லை என்ன சொன்னாலும். அடுத்ததா வாசிங்க சங்கீதம் 105:24. இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தும் போது தேவன் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக வானத்தின் மன்னாவை போஷித்தார், அவள் எவ்வளோ அடையாளங்கள் அற்புதங்களை செய்தார். 6 லட்சம் ஜனங்களை கொண்டு வரும்போது எவ்வளோ ஆண்டவர் 10 வாதைகளை கொடுத்து அந்த அடிமைத்தனத்தில் கஷ்டப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுதலை கொடுத்தார். வழியிலே வாழ்ந்து போனார்கள், முறுமுறுத்தார்கள், அசட்டை பண்ணினார்கள் பார்க்கிறோம். நாம் அப்படியிலே வழியிலே அழிந்து போகாதபடிக்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க 1 சாமுவேல் 5:24, 105. அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுக பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவானாக்கினார். எப்படி? சத்துருக்களை பார்க்கிலும் நம்மளை பலவானாய் மாற்றுவாராம், வெட்கப்படுத்த விட மாட்டார். சத்துருக்கு முன்பாக நம்மளை பலவானாய் மாற்றுவார். துதிக்கிற பிள்ளைகளுக்கு அதிலே 37 வாசிங்க. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார்கள், அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்தது. ஏன் அடிக்கடி பலவீனங்கள் எதனா தாக்குதுன்னா தேவனுடைய பிள்ளைகளை கம்பீரத்தோடு சந்தோஷத்தோடு அவங்க களி கூர்ந்ததுனால அவங்களுக்கு பலவீனப்பட்டவர்கள் இருந்தது இல்லையா? தேவனுடைய பிள்ளைகளே அருமையானது. அதே 43 வாசிங்க. அதிலே 43. தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணி. தெரிந்து கொண்ட ஜனங்கள், தம்முடைய ஜனத்தை உங்களை களிகூற செய்கிறவர், உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுப்பார், உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். பிரச்சனையிலிருந்து விடுதலை வேணுமா? நீங்க முதல்ல தேவனுக்குள்ள சந்தோஷத்தை, தேவ சமூகத்தை நேசிங்க, அசட்டை பண்ணிடாதீங்க. மற்றதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். வளர்ச்சி இல்லை, விசுவாசத்துல ஒரு மாறுதல் இருக்கா? வருஷம் கடைசியில் வந்திருக்கிறீங்க, ஒரு மாற்றம் வந்திருக்கா? விசுவாசம் பெருகி இருக்கா? அதனாலதான் களி கூறுதல் இல்லை, அதனாலதான் கர்த்தர் பெரிய காரியங்களை வாழ்க்கையில செய்ய முடியல. தேவனுடைய பிள்ளைகளே அதிலே வாசிங்க 45 மறுபடியுமாய் அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார், அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்திரித்து. எவ்வளவு ரகசியம் வச்சிருக்கிறார் பாருங்க. மற்றவங்களுடைய ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பார். தேவனுடைய பிள்ளையிலே இந்த கம்பீர சத்தம், மகிழ்ச்சி தேவனுக்குள்ள இருக்கிறது, அவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அவங்களுடைய எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் அவ்வளவு ஆசீர்வாதமா வைத்தாராம். புறஜாதியர்கள் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை இவர்களுக்கு கொடுத்தாராம். கம்பீரமாக புறப்பட செய்த எவ்வளவு வேதனை மத்தியில, துன்பத்தின் மத்தியில அவளுக்கு பெருமூச்சு உபத்திரங்களை கர்த்தர் பார்த்தார். உங்களை அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிற தேவன் இல்லை. மனுஷன் கூட நம்ம என்ன செய்வோம்? பண்ணால படட்டுன்னு பார்த்துட்டு சந்தோஷப்படுவோம் மனுஷன். ஆண்டவர் அப்படியேப்பட்டவர் அல்லம்மா. அவருக்குள்ள களி கூறுதல் இல்லையே. மகிழ்ந்து களி கூர்ந்தா தானே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வா. வார்த்தைக்குள்ள இல்லையே, தேவ சமூகத்துக்குள்ள இல்லையே, ரட்சிப்பை விரும்பலையே, அப்ப எப்படி ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார்? அதான் வாசிங்க மறுபடியுமா. ஏசாயா 35:10 பார்த்தீங்கன்னா, மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு ஆலயத்துக்கு ஓடி வருவார்கள். எந்தெந்த காரியத்தில் மீட்கப்பட்டவர்கள், துன்பத்திலையா இருக்கட்டும், பிரச்சனையா இருக்கட்டும், வியாதியா இருக்கட்டும், பல விதமான காரியங்கள் மீட்கப்பட்ட ஆனந்த களிப்புடன் பாடி நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போச்சா? தொடருதா? தேவனுடைய நித்திய மகிழ்ச்சி அவரால் தான் மட்டுமா முடியும். மீட்கப்பட்டிருக்கிறோம் இல்லை, எல்லா காரியத்திலிருந்து ஆனந்தமாய் ஆண்டு சமூகத்தில் ஓடி வரணும், களி கூறுதல் வேணும். இன்னைக்கு போகாம விட்டுனே, இந்த நாட்களை அசட்டை பண்ணிட்டனே, இது ஆண்டோடைய நாள் ஆச்சே,
இந்த சுகபலத்தை கொடுத்துருக்காரு, இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு. இது இல்லாமல் எப்படி அங்கலாய்த்தோம், கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறாரே. தேவனுடைய பிள்ளைகளே, எப்படியா நாம இருக்கிறோம்? நித்திய மகிழ்ச்சி அவள் தலை மேல் இருக்கும். சஞ்சலம் தவிப்பு அப்படியே விட்டுற மாட்டார் ஆண்டவர். தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றையும் உங்களுக்கு விடுதலை உண்டு கர்த்தர் செய்யணும்னா. அதனால 1 யோவான்ல 4:4 பார்த்தீங்கன்னா, நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். யாரு நமக்குள் இருக்கிறவர்? உலகத்தில் இருக்கிற உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். நீங்கள் பெரியவரா பார்க்கறது இல்லை, உங்கள் பிரச்சனை கஷ்டங்களையே பெருசா பார்க்கறது, உங்க தேவைகளை மத்தி இதையே சிந்திச்சிட்டு இருக்கிறது. இந்த காலை வேலை ஒரு சாட்சி கூட பாருங்க. காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்துச்சு, அங்கே 6 மணிக்கெல்லாம் கடையை அங்கே பார்த்துட்டு போகணுமே. ஒரு பலவீனம், ஆண்டவர் எதனால பலவீனம் வரக்கூடாதுப்பா, இன்னைக்கு நாங்கள் சந்தோஷமாக இந்த சரீரத்தை எந்த பலவீனம் காணக்கூடாது, இந்த சிந்தனை சோர்வு என்ன எல்லாவற்றையும் எடுத்து போட ஆண்டவரேன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டு போகிறேன். கர்த்தர் பலன் தருகிறார், கர்த்தர் பலன் தருகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அவ்வளோ அருமையானவர், ஜெபத்தை மக்கள் இருக்கிறவர் பெரியவர், நம்ம வாசம் பண்ணுகிறவர், ஆட்கொள்கிறவர், நம்ம நேசிக்கிறவர், நம்மளை நடத்துகிறவர், நம்மளை போஷிக்கிறவர், நம்மளை அழைத்தவர். அவர் பெரியவர்மா, அவர் பெரிய, அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் பெரியவராய் பார்க்கணும், பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் அப்படி பார்த்தாதானே உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். யோபுல அதனால தான் 37:5 சொல்லப்பட்டிருக்கு, கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்வார். நம்மளால ஒன்று முடியாது, எவ்வளவோ முயற்சி பண்ணுவோம், ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரால் எல்லாம் கூடும் ஆண்டவரே, இதை செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லப்பட்டிருக்கு 37:5. அதே 5 பாருங்க, 9-10 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர், தாழ்த்துகிறவர், உயர்த்துகிறவர் மாணவர். நீங்க ராஜாதி ராஜாவை தொழுது கொள்றோம், ஆராதிக்கிறோம், சேவிக்கிறோம், அவரை பணிகிறோம். அவரை நம்புகிறவர்களுக்கு என்னாலும் சந்தோஷம், இருதயம் மகிழும். அவர்கள் தான் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். இதனால தான் மகிழ முடியல, வார்த்தையின் மேல சந்தோஷம் இல்லை, தேவ சமூகத்தில் தேடாதனால தான் களி கூறுதல் இல்லை. அடுத்த வாசிங்க, யாத்திரை 34:10 மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, பெரிய அதிசயங்களை செய்வேன், செய்யப்படாத அதிசயங்களை நான் செய்வேன். வாசிங்க. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோரும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தை உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாராம். உன்னோடு கூட இருந்து நான் பயங்கரமான காரியங்களை செய்வேன். அவர் பயங்கரமானவர், அவர் பரிசுத்தர், அவர் நீதி செய்கிறவர், அவர் மாசற்றவர், அவர் ஆசீர்வதிக்கிறவர், அவர் நேசிக்கிறவர், எல்லா பிரச்சனையும் விடுதலை கொடுக்கிறவர். களி கூர்ந்து தேவனுக்குள்ள மகிழ்ந்து அவர் வார்த்தைக்குள்ள இருந்தாதான், அவர் நம்புகிறவர்களுக்கு தான், கம்பீரிக்கிறவர்களுக்கு தான் தேவன் ஆண்டவர் பிள்ளை தேவன் உயர்த்த தேவனாயிருக்கிறார். அதிசயம் பயங்கரமான உன்னோட கூட இருந்து நான் செய்வேன் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். கர்த்தர் செய்தார்மா மோசேக்கு, மோசையை கொண்டு பலத்த காரியங்களை செய்தார். நம்மளை கொண்டு பலத்த காரியங்களை செய்யணும்னா ஆண்டு சமூகத்தில் அதிகமாக கலிகூற கற்றுக்கணும். அவர் வார்த்தையினால, தேவ சமூகத்தினால, கம்பீரித்து துதிக்கிறதுனால செய்தாதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எரேமியா 32:19 வாசித்தீங்கன்னா, யோசனையிலும் செயலிலும் அவர் வல்லமையுள்ளவர், பெரியவர். எப்படி? வழிகளுக்கு தக்கதா, கிரிக்கு தக்கதா, உன் செய்க்கு தக்கதா தான் அவர் செய்வார். அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவர் பார்க்கிற தேவன். எந்த அளவுக்கு உற்சாகமா இருக்கீங்க, எந்த அளவுக்கு வாஞ்சியா இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு பயப்படுறீங்க, எந்த அளவுக்கு தேவ சமூகத்தை தேடுறீங்க, உன் வழிகளுக்கு தக்கதாய், உங்கள் கிரியைகளுக்கு தக்கதாய் நீங்க எப்படி கீழ்ப்படுறீங்க, எப்படி நேசிக்கிறீங்க, எப்படி ஆராதிக்கிறீங்க, எப்படி கனம் பண்றீங்க, எப்படி இன்னும் விசுவாசத்துல பெருகும்படி வாஞ்சிக்கிறீங்க. அவர் பெரியவர்மா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 12:2 ஆதியாகமம் எல்லாத்தையும் விட்டு வர சொன்னார். ஜனதை எல்லாத்தையும் விட்டு வா, நான் உன்னை பெரிய சாதியாக்குவேன். அப்படியே கீழ்ப்படிந்தார், பயந்தார். ஆண்டவருக்கு கட்டளை அப்படியே கீழ்ப்படுறதுனால தான் கர்த்தர் ஆசீர்வாதமா வைத்தார். ஆபிரகாம் சகலவற்றிலும் ஆசீர்வாதமா இருந்தார். மகனை பலியிடும்படி அப்படியே செய்தார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையில ஒன்று விசுவாசித்தார். உன்னை பெரிய சாதியாக்குவேன். கர்த்தர் ஆபிரகாமுக்கு அப்படியே செய்தார். அதுக்கு தான் 15:1 ஆதியாகமம் 15:1 மகா பெரிய பலனும் வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி,
அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். இதை விட இன்னமா வேணும்? இதை விட இன்னும் வேணும்? பலனும் கேடகமா நான் உனக்கு இருக்கிறேன். ஆண்டவர் அருமாந்த நேசிக்கிறது கிடையாது. தேவாதி தேவனை எனக்காக ரத்த சிந்தினவரை நேசிக்கிறது கிடையாது. அந்த அன்புல களி கூறுதல் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை. அவர் பயந்ததுனால தான் கர்த்தர் எல்லாவற்றிலும் எல்லா காரியத்திலும் சொப்பனத்திலுமா அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பார். ஆபிரகாமுக்கு அவன் சந்ததி சந்ததியை ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருந்தது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் சொல்லப்பட்டு நம்ம சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நம்ம மூலமா நம்ம பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். நம்ம கீழ்ப்படுகிறோமா? நம்மளை பார்த்து நம்ம பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுதா? எப்படி இருக்கோம் பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 31:19 பார்த்தீங்கன்னா, மனுஷனுக்கு முன்பாக நம்புகிறவர்களுக்கும் பயப்படுறவர்களுக்கும். எப்படி நீங்கள் நம்புறீங்க? கர்த்தரை எப்படி பயப்படுறீங்க? எப்படி கீழ்ப்படுறீங்க? நன்மை பெரிதான ஆண்டவர் உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். ஏற்கனவே உனக்கு நன்மையெல்லாம் செய்வார். ஆனால் நீங்கள் எப்படி நம்புறீங்க? எப்படி பயப்படுறீங்க? மனுஷனுக்கு முன்பாக தெய்வ பயம் உங்களுக்கு எப்படி நீங்கள் காண்பிக்கிறீங்க? நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவோ பெரிது. எல்லாம் செய்வார்மா. ஒரு தகப்பன் தாய் பிள்ளைக்கு எல்லாவற்றையும் கரெக்டாக எல்லாத்தையும் செய்கிற மாதிரி அவர் செய்வார். சின்ன சின்ன விஷயத்தில் ஆராதனைங்களா அசட்டை பண்ணுறீங்க. அதனால தான் நிந்தைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் ஏதாவது வந்துகிட்டே இருக்கு. நாம தான் கீழ்ப்படியில், நாம தான் கலிகூறல, நாம தான் தேவ சமூகத்தில் நாடுறது கிடையாது. அதனால தான் ஆசீர்வாதம் தடைப்பட்டு போகுது, தடையாகுது, தாமதமாகும். தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு 12 பார்த்தீங்கன்னா 40-41 பார்த்தீங்கன்னா, யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர். யோனாவிலும் பெரியவர். எப்படி ஆலோசனை கூட ஆண்டவரே, என்ன வழி நடத்த ஆண்டவரே. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதம், இந்த பாதுகாப்பு நம்ம தலையின் மேலே தங்கணும்னா ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனுடைய பிள்ளைங்க இந்த நாளை ஓய்வு நாள் அசட்டை பண்ணுறாங்க. ஆண்டவரே, நாளைக்கு போய் நான் ஆராதிக்க போகிறேன், இன்னைக்கு எந்த தடை வரக்கூடாது, எந்த பிரச்சனை வரக்கூடாது, குடும்பமாய் சேவிக்கணும், ஆராதிக்கணும், நான் கனம் பண்ணணும். எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? எவ்வளோ பேர் வரல பார்த்தீங்களா? இப்படி தான் இருக்காங்க. அதனால தான் ஆசீர்வாதம் இல்லாமல் போகுது, நிறைவே இல்லாமல் போகுது. அசட்டை பாருங்க. அப்போஸ்தலர் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். 16:23 பார்த்தீங்கன்னா, 25, 26 பார்த்தீங்கன்னா, பவுலும் ஷீலாவையும் அடிக்கடி சொல்லுவேன். துன்பத்திலையும் கஷ்டத்திலையும் வியாதியிலையும் வேதனையிலையும் பிரச்சனைகள் மத்தியில் இவங்க பாருங்க ஊழித்து அடி வாங்கி சிறைச்சாலையில் இருக்கும்போது பாடி துதித்தார்கள். உங்கள் குடும்பங்கள் அசைக்கப்படணுமா? தேவனுடைய பிள்ளைகளே, அடிக்கப்பட்ட இடத்துல சிறைச்சாலையில் உங்களை பாடி துதி செய்ய தொடங்கினது அந்த இடம் அசைந்ததுன்னு பார்க்கிறோம். ஆண்டவர் இறங்குவார், தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அந்த நடுராத்திரியில பாடி துதித்தார்கள்மா, சிறைச்சாலைகள் அசைக்கப்பட்டதுன்னு வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட பக்குவம் எல்லாராலையும் முடியாது. கர்த்தருக்குள்ள இருக்கிற பிள்ளைங்க, வசனத்தின்படி வாழ்றவங்க, தேவ சமூகத்தை நேசிக்கிறவங்க, ரட்சிப்பை விரும்புறவங்க, கம்பீரித்து களி கூறுறவங்க, இவங்க தான் சந்தோஷம் மகிழ்ந்து களி கூறுவார்கள். அவர்களுக்கு தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். இவங்க பாருங்க, துன்பத்தின் மத்தியில் நெருக்கத்துக்கு ஏதாவது சாக்கு போக்கும், ஏதாவது பிரச்சனை சொல்றது. எல்லாருக்கும் தான் இருக்கு, யாருக்கு தான் கஷ்டங்கள் இல்லை, யாருக்கு பிரச்சனைகள் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, ஞானமாக இருக்கணும். குடும்பமாக உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்படணும். குடும்ப கரத்துலக்குள்ளே இருக்கணும். குடும்பத்தில் சமாதான சந்தோஷம் இருக்கணும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கணும். குடும்பத்தில் ஐக்கியம் இருக்கணும். நீங்கள் கையின் பிரயாசங்களாம் தங்கணும். கையின் பிரயாசங்களாம் ஆசீர்வதிக்கப்படணும். தேவையில்லாத கஷ்டம் நஷ்டம் வரக்கூடாது. நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. தேசமே மகிழ்ந்து கலிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர்கள். தேவன் தம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? நம்ம வாழ்க்கையில பெரியவராயிருந்து பெரிய பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? வாய் தடப்பட்ட மக்கள் மனதில் தேவன் பேசி அடுத்த வாரத்தில் கொண்டு வரும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி. அருமையான இந்த 2024 வருஷத்தின் 11ஆம் மாதத்தின் கடைசி ஓய்வு நாளில் அடியேனையும் உங்களையும் காண செய்த கிருபைகளுக்காக தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷித்தமாக இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, இந்த நாளுக்கு உண்டான ஆசீர்வாதத்தில் நிரப்புங்க, தேவைகளை சந்திங்க, சுகம் பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க. ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் கையின் கிரியைகள், பிரயாசங்கள், சமாதானம், சந்தோஷம் குடும்பத்தில் மிகுதியாய் காணப்பட நீ கிருபை தாங்க. வரை தடப்பட்ட மக்கள் மனதில் பேசுங்க, அடுத்த வாரத்தில் கொண்டு வாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமா?
உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இன்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு கடந்து செல்லுங்க. பெரிய காரியங்களை செய்வார். கரங்களை தட்டுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஓவர் 2:21 நான் நம்பியது அவராலே வரும். சங்கீதம் 62:5 பரிசுத்தோட உன்னோடு நன்மையம் முடிசுதவி. சங்கீதம் 65:11 உங்களோட இருக்கவாக. 2:4